ஹலோ எஜுகேட்டர்ஸ், எல்லாருக்கும் வெல்கம். நம்ம டிசைன் எஜுகேட்டர் சமிட்ஸ்ல இது வந்துட்டு செகண்ட் டே ஆஃப் ட்ரைனிங். நம்ம 5 days ஆஃப் ட்ரைனிங் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதுல வந்துட்டு 28 டிசம்பர் வந்துட்டு டிஸ்கவரி, அதுதான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ட்ரைனிங் வந்துட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணோம். அதுல வந்துட்டு நம்ம எஜுகேட்டர்ஸ். ஹலோ எஜுகேட்டர்ஸ், இப்போ நம்ம லாஸ்ட் செஷன் என்ன பார்த்தோம்னா, ஸோ இப்போ நம்ம ஒரு எஜுகேட்டர்ஸில் சென்னையில் எஜுகேட்டர்ஸ்க்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் சொல்லிட்டு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டோம். தென் அதில் நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணி தென் ஓட்டிங் பண்ணி ஃபைனலாக ஒரு ப்ராப்ளம் வந்து எடுத்து வச்சுருக்கோம். இதில் என்னன்னா, டெக்னிக்கல் அண்ட் டெக்னாலஜி டிஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை எப்படி வந்து ஒரு ஃப்ளோ பிரேக் பண்ணுது, ஒரு எஜுகேஷன் சிஸ்டம்ல ஒரு ஃப்ளோ வந்து எப்படி பிரேக் பண்ணிட்டு இருக்கு அதை பார்த்துட்டு இருக்கோம். தென் இதை வந்து இன்டர்பிரேஷன் யூஸ் பண்ணி எப்படி வந்து இதுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம் எப்படின்னு பார்ப்போம். தென் இப்போ இன்டர்பிரேஷன்னா இப்போ வந்து நம்ம ப்ராப்ளம் டெஃபைன் பண்ணியாச்சு. தென் இப்போ வந்து இதில் ஒரு 5Y மெத்தட் அப்படின்றது. இந்த மெத்தட் வந்து ஃபர்ஸ்ட் யார் இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னா, டோக்கியோ கம்பெனி, ஜாப்பனீஸ் கம்பெனி, கார் ஃபவுண்டர். அந்த கம்பெனி டோக்கியோ கார் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் வந்து இந்த மெத்தட் வந்து அவங்க தான் ஃபர்ஸ்ட் இன்வென்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க கம்பெனியில் உள்ள ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து இந்த 5Y மெத்தட் யூஸ் பண்ணி தான் எந்த ப்ராப்ளம்னாலும் சால்வ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஒய்யா கேட்பாங்க. கரெக்டாக 5Y தான் கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினும் கரெக்டாக அதுக்கேற்றப்பல அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மாதிரி கரெக்டாக யோசித்து கேட்கணும். கடைசி 5th ஒய்ல வந்து நமக்கு கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டான ஒரு ஆன்சர் வரும். ஸோ அந்த சொல்யூஷன் மூலியமா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா ப்ராப்ளம்ஸையும் இந்த 5th ஒய் கூடிய ப்ராப்ளம் ஒய் வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா ப்ராப்ளம்ஸையும் நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். வி கேன் கெட் கரெக்டான சொல்யூஷன்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஸோ இப்போ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து என்னன்னா, இப்போ ஓகே எஜுகேட்டர்ஸ், நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் ஒய் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லலாம். இப்போ என்ன கொஸ்டின் இதுக்கு வந்து என்ன காரணமா இருக்கும் நீங்க வந்து ஒருத்தர சொல்லலாம். ஹலோ. Okay, so technical and technology distractions in the flow. Maybe கனெக்ஷன் லாஸா இருக்கலாம், இல்ல பேரண்ட் வந்து அந்த அளவுக்கு எஜுகேட்டடா இல்லாமையா இருக்கலாம். நேற்று சொன்ன பிரச்சனைகள் கொஞ்சம் அது சொல்லலாம். மற்றபடினா என்ன ஐடியா ஹரி? அந்த மாதிரி தான் அவங்க கிளாஸ்ல வந்துட்டு அவங்களோட கான்சென்ட்ரேஷன் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு லேகா இருக்கும். ஸோ அதனால அவங்க மிஸ்யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒய் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, மேபி அன்எஜுகேட்டட் பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா மேபி இங்க இந்த மாதிரியான டெக்னாலஜி ப்ராப்ளம் இருந்தா அவங்களால அசஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா ஸ்டூடெண்ட் அவங்களோட சன் ஆர் டாட்டர் என்ன பண்றாங்க, கரெக்டா கிளாஸ் அட்டெண்ட் பண்றாங்களா இல்லையான்னு கூட அவங்களால கைட் பண்ண முடியாது கரெக்டா. ஓகே, ஸோ என்விரான்மெண்ட் ப்ராப்ளம் கூட இருக்கலாம். ஸோ அவங்கள சுத்தி இருக்கிற விஷயங்களால கூட அவங்களால ஏன்னா ஒரு சில குழந்தைங்க வந்து ரொம்ப சின்ன இடத்துல தான் வந்து லிசன் பண்ணுவாங்க கிளாஸஸை. அவங்க இப்போ பேரண்ட்ஸ் வீட்டில் பேசிட்டும் இருப்பாங்க, டிவியும் ஓடிட்டு இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து அவங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணுன்றப்போ அதுவும் கூட பிரச்சனையா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ என்விரான்மெண்ட் இஷ்யூஸும் இருக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு வையா போக வேண்டாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு வை கேட்டுருவோம், அன்எஜுகேட்டட் பேரண்ட்ஸ். இப்போ இது கீழே அப்படி இது எதனால அப்படி போயிடலாமா? இது எதனால ஓகே ஓகே. இல்லைன்னா நம்ம என்னன்னு கூட பண்ணலாம், லைக் we can collect the points, we voting வாங்கிட்டு அது பேஸ் பண்ணி we will select one and we will go. ஓகே.
ஓகே, நீங்க என்ன சொன்னீங்க ஹரி? பாயிண்ட் என்ன பண்ணீங்க? அதான் அவங்க சொன்ன மாதிரி என்விரான்மெண்டல் அப்படிதான். ஏன்னா என்விரான்மெண்டல் வந்துட்டு போத் ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்கும், எஜுகேட்டருக்கும் இருக்கும், டீச்சருக்கு. அவங்களோட என்விரான்மெண்ட்டும் அவங்க கிளாஸ் மாதிரி அவங்களால ஃபீல் பண்ண முடியாதுல்ல. ஸோ அவங்களும் ஒரு வீட்ல இருந்து தான் பண்றாங்க, அவங்களும் அவங்க ஃபேமிலியோட என்விரான்மெண்ட்ல இருந்து தான் பண்றாங்க. ஸோ அவங்களால வந்துட்டு அவங்கள கிளாஸ் ரூம்ல ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி என்கேஜ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி அவங்களால ஆன்லைன் செஷன்ல என்கேஜ் பண்ண வைக்க முடியல. ஓகே, ஸோ அவங்க வீட்ல வர சத்தமும் டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம் கைண்ட் ஆஃப். ஓகே, ஸோ என்விரான்மெண்ட் இஷ்யூஸ் அதுக்கப்புறமா வந்து மேபி அவங்களுக்கு வந்து மல்டிபிள் டெக்னாலஜி வந்து ஆக்சசிபிளா இருக்கலாம். அதாவது ஒரே நேரத்துல பேக்ரவுண்ட்ல நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ற மாதிரியான அக்சசிபிலிட்டிஸ் இருக்கலாம். அதனால கூட அவங்க வந்து என்ன சொல்றது, அந்த டெக்னாலஜி டிஸ்ட்ராக்ஷன்ன்றது இந்த மாதிரி கூட ஏற்பட சான்சஸ் இருக்கு. மல்டிபிள் அக்சசிபிலிட்டி ஆஃப் டெக்னாலஜி. கைண்ட் ஆஃப் ஒருத்தன் வந்துட்டு இப்போ ஒரு ரியல் டைம்ல ஆஃப்லைன்ல வந்துட்டு ஒருத்தன் ஒரு கிளாஸ்ல இருக்கணும்னா அந்த கிளாஸ்ல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஸோ அவன் வந்துட்டு அந்த கிளாஸ் பிடிக்கலன்னா வேற கிளாஸ் போகலாம், அந்த கிளாஸ்ல இருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு அவனுக்கு இந்த மொபைல் ஆன்லைன்ல இருக்கிறதுனால தான் அவன் அந்த கிளாஸை பண்ண முடியாம வேற ஆப்ஸுக்கு போறான்னு நான் நினைக்கிறேன். ஸோ சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஹேவ் டு பி மெயின்டைன்ட். எப்படி சொல்றீங்க? இன்னொரு சொல்லுங்க. அதான் இவங்க சொன்ன மல்டிபிள் ஆப்ஸ்க்கு வந்துட்டு அவங்க ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியுதுல்ல, அந்த பாயிண்ட் தான் நான் சொல்றேன். ஓகே, அத எந்த கிளாஸ் ரூம்ல இருக்கணுமோ அதை எந்த ஆப் யூஸ் பண்ணணுமோ எந்த பண்ணா அந்த ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண முடியுமோ ஸோ அவங்க அதுல மட்டும் தான் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கணும். ஓகே ஓகே, அது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். ஓகே, வேற எதுவும் இருக்கா எஜுகேட்டர்ஸ்? இல்ல, அவ்வளவுதான் நினைக்கிறேன் ஃப்ரம் மை சைட். ஓகே, இப்போ நம்ம வந்து 3Y கிடச்சிருக்கு, நம்ம 3 ப்ராப்ளம்ஸ் சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டு அதில் நம்ம அந்த Y மெத்தட் 5Y மெத்தட் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ யார் யார் எதுக்கு வந்து ஓட் பண்ணுறீங்க? நான் வந்து தேர்ட் ஒன் சூஸ் பண்றேன், யூசிங் மல்டிபிள் ஆப்ஸ் இன் அ கிளாஸ் டைம். ஓகே, வேற எஜுகேட்டர்ஸ்? ரைட், தேர்ட் பாயிண்ட் தான். ஓகே, மிச்ச 2 பாயிண்ட் வந்துட்டு ஏன் இல்லைன்னு வந்துட்டு ஈஸியா சொல்லலாம். பிகாஸ் அன்எஜுகேட்டட் பேரண்ட் வந்துட்டு எல்லா வீட்லயும் வந்துட்டு எஜுகேட்டடா தான் கன்ஃபார்மா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவும் இல்லாம அவங்க வந்துட்டு அவங்க அவங்க சில்ட்ரன் வந்துட்டு கரெக்டா வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் தான் அட்டன் பண்றானா அதுலயும் பார்க்க முடியாது. அதான் எல்லா வீட்லயும் வந்துட்டு கண்டிப்பா எஜுகேட்டட் பேரண்ட்ஸ் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. செகண்ட் பாயிண்ட் வந்து ஸ்டடிங் என்விரான்மெண்ட்னா அவன் வந்துட்டு கிளாஸ் ரூம் மாதிரி இல்ல அவனை தனி ரூம்ல உட்கார வச்சுட்டு எந்த சவுண்டுமே டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம வந்துட்டு அவன் அட்டென்ட் பண்ணாலும் அவனால மல்டிபிளான ஆப்ஸ் யூஸ் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல. ஓகே ஓகே, அதான் சொல்லுவேன். ஓகே, அப்போ நம்ம இந்த இதை எடுத்துக்கலாம். ஓகே, வந்து கிளாஸ் டைம்ல வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணாமல் மல்டிபிள் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஸோ இது எதனால் யூஸ் பண்ணுறாங்க அடுத்து சொல்லுங்க. அடுத்த ஒய் மல்டிபிள் ஆப்ஸ் வந்து மேபி கிளாஸ் ரூம் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையோ அப்படின்னு, அதனால மேபி அவங்க வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னு தோணுது. இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையோ அப்படிங்கறது எப்படி சொல்றேன்னா, இப்போ வந்து நம்ம பிசிக்கல் கிளாஸ் ரூம் சம்திங் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இப்போ வர்ச்சுவல்ன்றப்போ அங்கே நமக்கு மானிட்டர் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ வி கேன் டூ வாட் எவர் வே வி வாண்ட். ஸோ நம்ம மியூட் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடலாம். ஸோ இல்லைன்னா வந்து வீடியோ ஆஃப் பண்ணிட்டு நெட்வொர்க் கிடைக்கலான்னு சொல்லலாம்.
ஸோ தெர் இஸ் அ மல்டிபிள் வே ஆஃப் டூயிங் திங்ஸ். பட் அதுக்கு பிரச்சனை என்னன்னா மானிட்டரிங்க்கு யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மானிட்டரிங்கும் அந்த கிளாஸ் ரூம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா மேபி அவங்க வந்து மல்டிபிள் ஆப்ஸை யூஸ் பண்ண சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நோ ஒன் கேன் மானிட்டர். பேரண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, ஆஃபீஸ் ஓகே ஆஃபீஸ். டீச்சர்ஸும் வந்து கிளாஸ் ரூம் அவங்க வீடியோ எடுப்பாங்க. ஸோ நான் அதை வந்து ஆஃப் பண்றதும் ஆன் பண்றதும் என்னோட விருப்பம் தான், ஸ்டூடெண்டோட விருப்பம் தான். மேபி அந்த இடத்துல வந்து அத்தாரிட்டி இல்லை. ஸோ அதனால கூட இது ஈஸியாக நடக்கலாம். நோ ஒன் கேன் மானிட்டர். ஓகே, okay, next why no one can monitor. மேபி விர்ச்சுவலா பண்றதுனால இண்டிவிஜுவலா டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல இருக்கிறதுனாலயும் அவங்களால கிளாஸ் ரூம்ல பாக்குற மாதிரி எப்படி ஸ்டூடெண்ட் ஒரே அட் ஸ்டேஜ்ல பார்க்க முடியாது. ஓகே, ஸோ அதனால அவங்களுக்கு மானிட்டர் பண்ண டிஃபிகல்ட்டா இருக்குன்னு சொல்றீங்க விர்ச்சுவலா? கண்டிப்பா. ஒரு கிளாஸ்லனாலே மினிமம் ஒரு 35 to 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அது ஒரு ஒரு எஜுகேட்டரால எப்படி பாசிபிள்? இல்ல நீங்க அதுதான் மேல மென்ஷன் பண்ணிருக்கீங்க. அகைன் ரிப்பீட் பண்ணா ஐ திங்க் நம்ம இப்ப அடுத்த வழியில ஒர்க் பண்ணணும். இல்ல நோ ஒன் கேன் மானிட்டர்னா இப்ப வீட்ல இருக்கான், ஸோ அதனால யாருன்னா பேரண்ட்ஸ் ஆஃபீஸ் போயிடுவாங்க, ஸோ அதனால மானிட்டர் பண்ண முடியல. ஸோ டீச்சர்ஸ் இருக்காங்க இருந்துமே மானிட்டர் பண்ண முடியலன்னா அந்த அளவு அங்க யூசர் ஃப்ரெண்ட்லியான சாஃப்ட்வேர்ஸ் அந்த அட் அ டைம்ல எல்லா ஸ்க்ரீன்ஸும் 50 மெம்பரும் ஒரே ஸ்க்ரீன்ல வர மாதிரி இல்லை. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல. பட் ஸ்டில் அதான் ரெண்டுமே வந்து மானிட்டர்னு நீங்க எடுத்துட்டீங்கனாலும் இப்ப டீச்சரும் வந்து லைவா மானிட்டரா இருக்க மாட்டாங்க, வெர்ச்சுவல்ல தான் மானிட்டரா இருப்பாங்க. அப்பயும் அதே சினாரியோ தான். இப்ப பசங்க வந்து மானிட்டரா இருக்காங்கனாலும் அப்பயும் அதே சினாரியோ தான். ஐ மீன் பேரண்ட்ஸ் மானிட்டரா இருக்காங்கனாலும் அதே சினாரியோ தான். ஸோ ஐ ஃபீல் ரெண்டுமே ஒரே பாயிண்ட் மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க ஹரி? கைண்ட் ஆஃப் இதுதான். பட் எதனால ஸ்டூடெண்ட் மானிட்டர் பண்ண முடியலன்னு சொல்ல முடியும் சார்? எப்படி கரெக்டான அதுக்கு சொல்ல முடியும்னு சொல்றீங்க? ஓகே, அப்ப ஏன் வந்து நம்மளால மானிட்டர் பண்ண முடியல அப்படின்றதுக்கு வந்து மேபி அது அது எதனால அந்த மானிட்டரிங் ஃபர்ஸ்ட் தேவைப்படுதுன்னா உங்களுக்கு கிளாஸ் ரூம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா போலையோன்னு தோணுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து பிசிக்கல் கிளாஸ் ரூமா இருந்தாலும் சரி, வர்ச்சுவல் கிளாஸ் ரூமா இருந்தாலும் சரி, கிளாஸ் ரூம் வந்து ஏதாவது சம்திங் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டி பேஸ்டா இல்லைன்னா வந்து வேற மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தா மட்டும்தான் நம்மளாலே அட்டென்ஷன் கொடுக்க முடியும். ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம கிளாஸ் ரூமும் வந்து வெர்ச்சுவல் கிளாஸ் ரூமும் இப்ப பிசிக்கல் கிளாஸ் ரூம் மாதிரி சிமிலரா இருக்கோ அப்படின்னு தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என் முன்னாடி ஒரு பையன் கிளாஸ் ரூம்ல உட்காந்து எடுக்கிறேன் அப்படின்னா அப்பா அவன் வந்து என்ன ஃபேஸ் டு ஃபேஸ் பார்ப்பான், நான் சொல்ற விஷயங்கள் அவன் லிசன் பண்ணிப்பான், ஏதாவது கொஸ்டின் இருந்தா ஹி வில் ஆஸ்க் மீ, ஓகேவா? பட் இப்ப இது வெர்ச்சுவல்ன்றப்போ அவன் ஃபேஸையும் அவன் வந்து இது பண்ணிடுவான், ஐ மீன் மியூட் பண்ணிடுவான், வீடியோ ஆஃப் பண்ணிடுவான். அவன் என்ன ஃபீல் பண்றான், அவனுக்கு புரியுதா இல்லைன்னு என்னால சொல்ல முடியாது. அதே மாதிரி அவன் அது பாட்டுக்கு ஆன் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு வேற ஏதாவது வேலையும் பார்த்துட்டு இருக்கலாம். இது எப்ப அரைஸ் ஆகும்னா அவனுக்கு அந்த சப்ஜெக்ட்ல ஒரு வேலை இன்ட்ரெஸ்ட் இல்லாமையோ இல்ல இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம சொல்லாமையோ போகிற நேரத்துல இந்த விஷயங்கள் ஏற்படலாம். ஸோ அந்த கண்டென்ட் மெத்தட் ஆஃப் டீச்சிங் வந்து சிமிலரா இருக்கோ அப்படின்னு தோணுது எனக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மெத்தட் ஆஃப் டீச்சிங் வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையோ ஒரு வேலை பசங்களுக்கு வெர்ச்சுவல்ல அப்படின்னு தோணுது. கைண்ட் ஆஃப் கண்டிப்பா அந்த ஸ்டூடெண்டோட என்கேஜ்மெண்ட் இதுல வந்துட்டு எடுத்துட்டு வர்றதுக்காக அவங்க கண்டிப்பா எதனா பண்ணி ஆகணும். இன்ட்ரெஸ்ட் சம்திங் அந்த கிளாஸ் ரூம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா அவங்களோட அட்டென்ஷன் வர சான்சஸ் இருக்கு. ஓகே, அப்ப நமக்கு அந்த மானிட்டரிங்ன்ற விஷயமே தேவைப்படாது. சோ இல்ல நீங்க தேர்ட் வை. ஓகே,
ஓகேவா? மெத்தட் ஆஃப் டீச்சிங் மென்ஷன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே. பட் இது வந்து சொல்யூஷன் மாதிரி இருக்கு. நம்ம ஓகே. எப்படி இதை அட்டன் பண்ணலாம்னா மேபி சொல்யூஷன் மாதிரி நம்ம இங்க கொடுக்க கூடாது. ப்ராப்ளம் மாதிரி வரும்போது நாட் தட் மச் இன்ட்ரெஸ்டிங்ன்ற மாதிரி ஏதாவது ஸ்டேட்மெண்ட் இருக்கு. லைக் இல்ல மெத்தட் ஆஃப் டீச்சிங் வந்துட்டு அங்க அந்த அளவுக்கு இல்ல, ஸ்டூடெண்டோட அட்டென்ஷன் இல்லன்னு தான் நம்ம இங்க சொல்றோம். அதுக்கப்புறம் தான் மெத்தட் ஆஃப் டீச்சிங்ல என்ன பண்ணலாம், எப்படி டீச்சிங் மெத்தட் சேஞ்ச் பண்ணணும்னு நீங்க வரக்கூடாது. சோ அப்ப நம்ம இதை எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா நாட் இன்ட்ரெஸ்டட் கண்டென்ட் ஆர் கிளாஸஸ் ஆர் நாட் தட் மச் இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இங்க ப்ரொஜெக்ட் பண்ணலாம். ப்ராப்ளம்ஸ் இப்பதான் நம்ம ஃபோர்த் வைல தான் அந்த பேட்டர்ன் வரும்னு நினைக்கிறேன். லைக் கிளாஸஸ் ஆர் நாட் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா ஏன்னா ஆக்டிவிட்டி பேஸ்டா எதுவும் இல்லைங்கிறது. லைக் பிசிக்கல் கிளாஸ் ரூமும் வந்து வெர்ச்சுவல் கிளாஸ் ரூமும் சிமிலரான விஷயங்களை தான் வச்சிருக்காங்க. ஸோ லைக் அதுல எடுக்கிற அதே சிலபஸ் தான் வெர்ச்சுவல்லையும் நான் எடுப்பேன் அப்படின்னா, இப்ப நான் ரெகுலரா ஒருத்தனுக்கு போய் கிளாஸ் எடுக்கும் போது எடுக்கிற அதே சிலபஸை நான் வெர்ச்சுவல்ல எப்படி பண்ண முடியும்? ஏன்னா அவனுக்கு அதுல புரியுதா புரியலையா நிறைய டவுட்ஸ் அரைஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வெர்ச்சுவல்ல எடுக்கிற கண்டென்ட் சிலபஸ் சேஞ்சஸ் எதுவுமே பண்ணாம டைரக்டா கண்டென்ட்டை கொடுக்கறதுமே வந்து இந்த ஆக்டிவிட்டி பேஸ்டா இல்லாம போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சிமிலர் கண்டென்ட் லைக் பிசிக்கல் கிளாஸ் ரூம்லயும் வெர்ச்சுவல் கிளாஸ் ரூம்லயும் சிமிலரா இருக்கிற சிலபஸ் கூட பிரச்சனை தான் தோணுது. ஸோ அதனால கூட இந்த கிளாஸ் ரூம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாம போகலாம், வெர்ச்சுவல் கிளாஸ் ரூம். நீங்க என்ன நினைக்கிறீங்க ஹரி? அதுவும் கரெக்ட் தான். ஏன் கிளாஸ் ரூம்ல வந்துட்டு அவங்க ஸ்டூடெண்ட்டோட அட்டென்ஷன் அவங்க டீச் பண்ணும் போது ஸ்டூடெண்ட்டோட அட்டென்ஷன் அதுக்கு எப்படி இருக்குன்னா அவங்க லைவாவே அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்க வந்துட்டு அதே டாபிக்கை வேற விதமா அவங்களுக்கு புரியுற மாதிரி இல்ல எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து அவங்க அப்ப டீச் பண்ணலாம். இந்த டைம் விர்ச்சுவல்ல வந்துட்டு அவங்களால அதை பண்ண முடியல. புரியுது. சிலபஸ் அதுக்கு ஏத்தாப்புல விர்ச்சுவல் கிளாஸஸ்க்கு ஏத்தாப்புல சிலபஸ் வந்து ஃப்ரேம் பண்ணிருக்கணும் அந்த மாதிரி சொல்றீங்க. கரெக்டா அந்த மாதிரி தான் சொல்றீங்க. பட் இங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டா நம்ம என்ன டிஃபைன் பண்ணோம்னா பிசிக்கல் அண்ட் வெர்ச்சுவல் கிளாஸ் ரூம் சிலபஸ் ஆர் சேம். அதுதான் வந்து ப்ராப்ளம். ஓகே. இது இப்போ எனக்கு ஒரு டவுட், சிலபஸ்லாம் சேஞ்ச் பண்ண ஹவு தி கேன் மேனேஜ்? எப்படின்னா அதே டாபிக் வந்துட்டு வெர்ச்சுவல்ல எடுக்க முடியாதான்னு தான் கேட்குறோம். நம்ம அந்த டீச்சிங் மெத்தட் மட்டும் அவங்களோட அட்டென்ஷன் கொண்டு வந்தா போதும்ல அந்த டாபிக். சிலபஸ் நான் மீன் பண்றதே அதையும் சேர்த்துதான். லைக் வந்து இப்ப சிலபஸ்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 20 சிலபஸ் இருக்கு அப்படின்னா நம்ம அதை 10 சிலபஸா ரெடியூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே 10 சிலபஸா ரெடியூஸ் பண்ணிட்டு அதுலயும் நான் முக்கியமான கண்டென்ட்டை மட்டும் தான் எடுத்துக்க போறேன். ஸோ அந்த கண்டென்ட் நான் எப்படி டெலிவரி பண்றேன்றதும் இப்போ அகைன் ஸ்டில் நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். இப்ப நான் விர்ச்சுவல் சிலபஸ் பிசிக்கல் சிலபஸ் நான் சேஞ்ச் பண்ணா கூட அதோட பிரச்சனை என்னமா இருக்கும்னா மெத்தட் ஆஃப் டீச்சிங் தான். கரெக்ட். அப்போ ஃபிஃப்த் வைல மெத்தட் ஆஃப் இதுதான் மாறும். ஓகே, ஸ்டில் பிசிக்கல் அண்ட் வெர்ச்சுவல் கிளாஸ் ரூம்ல வந்து நம்ம சேம் சிலபஸா வச்சாலும்
அதோட பிரச்சனையும் என்ன அப்படின்னா மெத்தட் ஆஃப் டீச்சிங் தான். ஸோ Right. ஸ்கூல்ல எடுக்கிறதோட சிலபஸும் சேஞ்ச் ஆகணும், மெத்தடும் சேஞ்ச். மெத்தட் ஆஃப் டீச்சிங் சேஞ்ச் ஆனா போதும், ஆட்டோமேட்டிக்கா மீதி விஷயங்கள்லாம் டீச்சிங் இன் ஆன்லைன். ஓகே. இது ஓகே வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்டா எழுதிக்கலாம். How might we change the method of teaching for virtual classroom அப்படின்னு நீங்க ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ எந்த மாதிரிலாம் மெத்தட் ஆஃப் டீச்சிங் மாற்றலாம் எதுவும் ஐடியா இருக்கா உங்களுக்கு? அது ஆக்சுவலா ஐடியேஷன் பார்ட்ல தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நம்ம வந்து இப்போ ஃப்ரேம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். How might we Okay, so how might we change the method of teaching for virtual classrooms? ஓகே ஹலோ ஹலோ எஜுகேட்டர்ஸ். Yeah. ஐயா சொல்லுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம நீங்க சொன்ன மாதிரி நமக்கு வந்து ரூட் காஸ் அனலைஸ் பண்ணி வி காட் சம் ஐடியா. ஸோ இப்போ வந்து ஜேர்னி மேப் கிட்ட வந்து ஜேர்னி மேப் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனையை நீங்க உங்களோட கிளாஸ் ரூம்ல எங்கேயாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறது தான். ஹரி, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஷேர் பண்ணிக்க முடியுமா? ஒரு நடந்த இன்சிடென்ட் மாதிரி ஷேர் பண்ணுமா? ஆமா. ஓகே. ஸோ அது வந்து நான் எப்படி சொல்லணும்னா, ஜென்ரலா 5 சப்ஜெக்ட் வந்துட்டு டீச்சர்ஸ் வருவாங்க. ஸோ வந்துட்டு அந்த நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்துட்டு பர்டிகுலரா வந்துட்டு சில சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு அட்டென்ஷன் தருவோம். மேபி அது வந்துட்டு சப்ஜெக்ட்னால இருக்கலாம், இல்ல சில பேருக்கு சப்ஜெக்ட் டீச்சராக இருக்கலாம், அதுவும் இருக்கும். ஸோ அப்புறம் சில பேர் வந்துட்டு அட்டென்ஷன் இல்லைன்னா அதே சேம் ரீசன் தான், சப்ஜெக்ட் டீச்சராகவும் இருக்கலாம் அண்ட் சப்ஜெக்டாலையும் இருக்கலாம். ஸோ இப்படி பார்க்கும்போது நாங்கள் வந்துட்டு மோஸ்ட்லி சப்ஜெக்ட் டாபிக் வைஸ் தான் நம்ம ஜென்ரலாக பார்த்தோம்னா, அந்த 5 சப்ஜெக்ட் வந்துட்டு 5 பீரியட்ல எடுக்க வராங்க அப்படின்னா நம்ம 4 பீரியடுக்கு வந்துட்டு அட்டென்ஷன் தரோம். எஸ்பெஷலி ஒரே ஒரு இதுக்கு மட்டும் அட்டென்ஷன் தரல. ஏன்னா அங்கதான் வந்துட்டு அந்த ஏன் அட்டென்ஷன் தந்திருக்கோம்னா, அந்த டீச்சர்ஸும் வந்துட்டு நம்மளுக்கு பிடிக்காத டாபிக்கா இருந்தாலும் ரியல் லைஃபோட ஒரு மாதிரி கனெக்ட் பண்ணி நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிற மாதிரி ஈஸியான, மோஸ்ட்லி சொல்ல போனா நம்மளுக்கு மதர் டங்ல வந்துட்டு அவங்க டீச் பண்றாங்க. ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் ரியல் லைஃபோட கம்பேர் பண்ணி டீச் பண்ணும் போது அந்த டாபிக்கை வந்துட்டு அந்த எக்ஸாம்பிள்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தா ஸோ ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.
ஸோ அந்த டைம்ல தான் பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்துட்டு தான் அந்த 4 சப்ஜெக்ட் நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுத்து கவனிக்கும் போது தான் அது பிடிச்ச சப்ஜெக்டாவே ஆகுது. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தால, அந்த பிடிக்காத சப்ஜெக்ட் ஏன் வருதுன்னா, அது அந்த அந்த டீச்சர் வந்துட்டு எடுக்கிறதுனால, அது வந்துட்டு எடுக்கும் போது அவருக்கே அவருக்கே எதுக்காக ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுக்கிறோம்னு சம்டைம் தெரியாம போகுது. அவர் என்ன பைஹார்ட் பண்ணிட்டு வந்தாரோ அதை வந்துட்டு ஸ்டூடெண்ட் வந்துட்டு கன்வே பண்ணிடணும். அதை வந்துட்டு அவன் எப்படி புரிஞ்சுக்கிறானோ இல்லையா. அவங்க மெயின்லி கான்சென்ட்ரேட் பண்றது வந்துட்டு மோஸ்ட்லி படிக்கிற பசங்க வந்துட்டு எப்படி இருந்தாலும் அவங்க அட்டென்ஷன் வந்துட்டு அவங்க கிட்ட தான் இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு எப்படி அவங்க வேர்ட்ஸ் அந்த டாபிக் ரிலேட்டடா கொடுத்தாலும் அவங்க அப்படியே பிக் பண்ணிப்பாங்க. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுப்பாங்க. படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அட்டென்ஷன் வந்துட்டு ஆவரேஜும் சொல்றேன், மோஸ்ட்லி தான் சொல்றேன். அவங்களுக்கு வந்துட்டு கான்செப்டை வந்துட்டு டீச் பண்றதுதான் டீச்சரோட ஒர்க்குன்னு நான் நினைக்கிறது. அதுலயே அவங்க லேக் ஆனாதான் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு அது பிடிக்காத சப்ஜெக்டா ஒரு மாதிரி நாட் அண்டர்ஸ்டாண்டபிள் சப்ஜெக்டா மாறுது. ஓகே, ஸோ அவங்க வந்து அதாவது நீங்க பிசிக்கல் கிளாஸ் ரூம்ல எடுக்கிறதுக்கும் வெர்ச்சுவல் கிளாஸ் ரூம்ல எடுக்கும் போதும் ஒரு கண்டென்ட் டெலிவரி பண்ற விதம் வந்து மாறாததுனால சிமிலராகவே இருக்கும்போது நீங்க ஆஸ் அ ஸ்டூடெண்டா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கஷ்டமா இருக்கு. அதே நேரத்துல ஒரு கிளாஸ் ரூம்ல டிஃப்ரெண்ட் லெவல்ல படிக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ வெறும்னே வந்து என்ன சொல்றது, கண்டென்ட்டை வந்து புரிஞ்சு படிக்கிறவங்க இருப்பாங்க. ஒரு சிலவங்க வந்து மெமரைஸ் பண்றவங்க இருப்பாங்க. ஒரு சிலவங்க வந்து ஓகே எனக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு கண்டென்ட்டை கன்சியூம் பண்ற விதம் வேற. ஸோ அப்படி வந்து ஒவ்வொருத்தரும் கன்சியூம் பண்ணுவாங்க. அதே மாதிரி டவுட்டும் ஒவ்வொருத்தருக்கும் எல்லா கண்டென்ட்டும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போய் சேராது. நிறைய பேருக்கு டவுட்ஸ் வரும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஒரு வெர்ச்சுவல்ல வந்து சால்வ் பண்றதுன்றது அஸ் அ டீச்சரா அவங்களுக்கும் காம்ப்ளெக்ஸ், அஸ் அ ஸ்டூடெண்டா நமக்குமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கஷ்டமா இருக்கும். இந்த ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்மே வந்து அந்த இடத்துல காம்ப்ளெக்ஸ் ஆகுது. ஓகே, ஸோ உங்க சினாரியோ படி என்ன அப்படின்னா, நீங்க ஒரு டவுட் எல்லாம் உங்களுக்கு நிறைய அரைஸ் ஆகும். பிசிக்கல் கிளாஸ் ரூம்ல எடுக்கிற அதே மெத்தட்ல வெர்ச்சுவல்ல எடுக்கும் போது அட்லீஸ்ட் உங்களால அந்த கிளாஸ் ரூம் முடிஞ்ச பிறகாவது தனியா பர்சனலா நேர்ல பேசும்போதாவது கேட்பீங்க. பட் இந்த வெர்ச்சுவல்ல உங்களுக்கு அந்த சான்ஸும் கிடைக்க மாட்டுது. ஸோ அவங்க பாட்டுக்கு அந்த லெசனை எடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த டவுட் கேட்கறதுக்குன்றது உண்டான டைமும் இருக்க மாட்டுது, சான்ஸும் இருக்க மாட்டுது. கரெக்டா? கரெக்ட். ஓகே, ஸோ ஓகே, ஸோ ராஜ்குமார், சொல்லுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? எந்த மாதிரி கேக்குறீங்க? உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? வெர்ச்சுவல் கிளாஸஸ் எடுக்கும்போது, பிகாஸ் யூ ஆர் ஆல்சோ அ டீச்சர். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க வெர்ச்சுவல் கிளாஸஸ் எடுக்கும்போது நீங்க சேம் மெத்தட், அதாவது நீங்க ஒரு கண்டென்ட்டை டெலிவர் பண்ணும்போது இந்த கண்டென்ட்டை வந்து நம்ம பிசிக்கல்ல ஒரு ஆக்டிவிட்டி மூலமா கன்வே பண்ணிடலாம். பட் வெர்ச்சுவல்ல அந்த ஆக்டிவிட்டியா பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உங்களுக்கு அரைஸ் ஆயிருக்கா எப்பயாவது? இல்ல, பண்ண முடியும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் அப்படின்னா, பிசிக்கல் கிளாஸ் ரூம்ல ஒரு கொஸ்டின் கேட்கறேன்னா, யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அந்த ஆன்சர் வந்து நீங்க சொல்லுங்க, அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஒவ்வொருத்தரா ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஆன்சர் சொல்லுவாங்க. பட் அதே மாதிரி இதுல சேட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நான் ட்ரைனிங் பண்ணும்போது அந்த மாதிரி யாரெல்லாம் தெரியுதோ அவங்க சேட்ல ஆக்டிவா ஆன்சர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸோ அந்த ப்ராப்ளம் எனக்கு இல்லை. பட் வந்து எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எதுவும் டவுட்னா இப்போ நேரில் கேட்பாங்க. ஸோ அவங்ககிட்ட நேரில் நம்ம பக்கத்தில் உட்காந்து சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருக்காது. இப்போ நான் ஸ்டூடெண்ட்ல ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நம்ம பழகி ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல வந்து நம்ம பக்கத்தில் இருக்கும்போது நம்ம ஒரு சொல்லி கொடுப்போம், அவங்களும் ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. பட் அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து இப்போ நான் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ஃபர்ட் ஜோன் வந்து எனக்கு மிஸ் ஆகுது. ஸோ அது ஒன்று தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பட் மற்றபடி அங்கே என்ன நான் பண்ணுறேனோ அது எல்லாமே நான் இதில் பண்ண முடியும். அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் பிரேக் ஆன மாதிரி இருக்கு எனக்கு, வேற எதுவும். ஓகே ஓகே ஓகே, உங்களுக்கு வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருச்சா இல்லையான்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு உங்களால ஃபைனலா வர முடியல. சோ தட் அதே மாதிரி அந்த ஒரு பாண்ட் வந்து உங்களால கிரியேட் பண்ண முடியல. ஒரு பாண்ட் அமாங்க. அதுதான். ஓகே ஓகே, நைஸ். ஸோ எனக்கு எப்படி அப்படின்னா லைக் ஆக்டிவிட்டி பேஸ்ட் பார்ட் தான். ஸோ வந்து ரிசர்ச் ஓரியன்ட் அப்படிங்கிறதுனால வி வில் எக்ஸ்பிளைன் தம். நிறைய எக்ஸாம்பிள் சொன்னாலும் நம்ம வந்து என்ன சொல்றது, வி கேன் எக்ஸ்பிளைன் தம் அஸ் அ ஸ்டோரி.
பட் ஒரு பிசிக்கலா அவங்க கூட ஒரு இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு போர்டெல்லாம் கொடுத்து அதுல எல்லாம் ஒர்க் பண்ண சொல்லுவோம். ஸோ அந்த பிசிக்கல் போர்டில் வந்து இதெல்லாம் ட்ரா பண்ணுங்க அப்படின்றப்போ, ஸோ நம்ம ஒரு எஜுகேஷனை வந்து ஒரு பிசிக்கல் திங்ஸ்ல உட்காந்து அதை பண்ணும்போது தே ஆர் ஸோ இன்ட்ராக்டிவ். அண்ட் தென் அதை முடிச்சுட்டு மற்றவங்க எல்லாருக்கும் அதை அவங்க பண்ற விஷயத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. ஒருத்தர் பண்ற நாலேஜ் மற்ற எல்லாருக்குமே போய் சேரும். ஸோ இங்க வந்து நம்ம என்னதான் வந்து அவங்களுக்கு ஒர்க்ஸ் அசைன்மெண்ட்ஸ் கொடுத்தாலும் அது வெர்ச்சுவல்ல பண்றாங்க, பண்ணிட்டு நமக்கு சப்மிட் பண்றாங்க. பட் ஒருத்தன் என்ன பண்றான்றது அடுத்தவனுக்கு தெரியவே தெரியாது. அந்த ஷேரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்க ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்றேன். ஸோ அந்த ஒரு பிரச்சனை தான். ஸோ மெத்தட் ஆஃப் டீச்சிங்ல பார்த்தா நான் அதுதான் வந்து என்ன சொல்றது, அந்த பிரச்சனை தான் இந்த வெர்ச்சுவல் கிளாஸ் ரூம்ல நான் பேசுறேன் கிளாஸ் எடுக்கும்போது. ஓகே ஓகே ஓகே. ஸோ வந்து நமக்கு 3 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஐ மீன் 3 விதமான சினாரியோஸ் வந்து கிடைச்சிருக்கு. அப்படின்னா சேஞ்ச் நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து ஹவு மைட் வி சேஞ்ச் மெத்தட் ஆஃப் டீச்சிங் இன் ஆன்லைன். ஓகே, நீங்க மெத்தட் ஆஃப் டீச்சிங் இன் வெர்ச்சுவல் கிளாஸ் ரூம், இதுதான் நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்க்கு நமக்கு ஒவ்வொருத்தரோட சினாரியோஸ் வந்து கிடைச்சிருக்கு. அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொரு மனுஷன் எந்த எந்த இடத்துல அந்த ப்ராப்ளமா ஃபேஸ் பண்றான் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ சே ஹரியோடது இல்ல ராஜ்குமாரோடது இல்ல என்னோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேன் அப்படின்னா, ஸோ இப்படி மூணு பேரோட சினாரியோஸும் நம்ம இங்க ஆட் பண்ண முடியும். ஸோ எல்லாத்தையுமே நீங்க வந்து டீட்டெயிலிங்கா போடலாம். நான் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸ்டார்ட் பண்ண பிறகு இந்த இடத்துல பசங்களுக்கு வந்து டவுட் வரும், அதை என்னால ரெசால்வ் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து மெத்தட் ஆஃப் டீச்சிங் வந்து இன்னும் பெட்டரா இருக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற பாயிண்ட் தான். ஸோ இப்போ வந்து நம்ம வெறும்னே ஒவ்வொருத்தரோட சினாரியோஸ் மட்டும் இங்க ஃபீல் பண்ணிக்கலாம். ராஜ்குமார் நீங்க ஃபீல் பண்றீங்களா? ஓகே ரம்யா. ஓகே, ஸோ ஹரியோட இதுல வந்து we can say like என்ன சொல்லியிருந்தாருன்னா நிறைய டவுட்ஸ் வரும், அதெல்லாம் வந்து நம்ம கேட்க முடியாது, கேட்கறதுக்கான ஒரு சினாரியோவும் அது அது இருக்காது. ஸோ அவங்க வந்து பிசிக்கல் கிளாஸ் ரூம்ல எடுக்கிற மாதிரியே லெசன்ஸ் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ எடுத்துட்டு போயிட்ட பிறகு எனக்கு புரியுதா இல்லையா, இப்போ என் ஃப்ரெண்டுக்கு புரியுதா இல்லையா, எனக்கு புரியலன்னா அட்லீஸ்ட் என் ஃப்ரெண்டு கேட்கலாம், அந்த சினாரியோவும் எனக்கு அங்கே இருக்காது அப்படிங்கிற பாயிண்ட் தான் ஹரி சொல்லியிருந்தாரு. ஸோ method of teaching change ஆகாதனால ஹரி ஃபேசிங் தட் திங். ஸோ ஹரி நீங்க அந்த பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். Asking doubts. ஹரி இதுதான் நீங்க சொன்ன சினாரியோவா இல்ல அவி மிஸ்ட் எனிதிங்? டவுட்ஸ் வந்துட்டு அது ராஜ்குமார் ப்ரோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் நான் வந்துட்டு எப்படி சொன்னேன்னா, அந்த கன்வேயிங் தட் கான்செப்ட்ஸ் அதுக்கு வந்துட்டு எஜுகேட்டர்ஸ் மேபி வெரி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட அட்டென்ஷன் வந்துட்டு எடுத்துட்டு வரதுக்கு அவங்க ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணலை. ஸோ அவங்க அவங்க அண்டர்ஸ்டாண்டபிளா இல்லை அந்த டைம்ல தான் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலன்னு நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ கண்டென்ட் வந்து சிமிலரா இருந்ததுனால உங்களால அதை இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஸோ ஒரு பிசிக்கல் கிளாஸ் ரூம்னா நீங்க போயிட்டு அங்க ஏதாவது உங்களுக்கு புரியலன்னா கேட்பீங்க. பட் வெர்ச்சுவல்ன்றப்போ அதே சிமிலர் வேன்றப்போ யூ கான் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். கரெக்டா? கரெக்ட். ஓகே. ஸோ அதுல வந்துட்டு ரியல் டைம்ல எப்படின்னா நம்மளுக்கு டவுட்ஸ் எதுனா அரைஸ் ஆகுதுன்னா அவங்க
இன் பிட்வீன் ஒரு டாபிக் கிளியர் பண்ணதுக்கப்புறம் பாஸ் பண்ணிட்டு அந்த டைம்ல நம்ம டவுட்ஸ் அப்படின்னா கேட்கலாம், இல்லை அவங்களே இன் பிட்வீன் கேட்பாங்க. விர்ச்சுவலாக போகும்போது அவங்க அவங்க ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருப்பாங்க அவங்க டாபிக்ல. ஸோ நம்ம நம்ம இன்டரப்ட் பண்ணி கேட்க முடியாது டவுட்ஸை. ஓகே ஓகே ஓகே. ஓகே. ஸோ என்னோட சினாரியோவில் பார்த்தீங்க அப்படின்னா லைக் த ஆக்டிவிட்டி பேஸ்டு ஒரு கண்டென்ட் ஃபிசிக்கல் ஷேரிங் அப்படிங்கிற ஒரு கொலாபரேட்டிவ் திங்ஸை வந்து கொண்டு வர முடியல. ஸோ கொலாபரேட்டிவ் என்விரான்மெண்ட்டை வந்து இந்த வெர்ச்சுவல் இதில் வந்து பண்ண முடியாமல் போகுது. லைக் சொல்லுங்க ரம்யா, என்ன பாயிண்ட் சொன்னீங்க? வெர்ச்சுவல் கொலாபரேட்டிவ் திங்ஸ் வந்து நம்மளால பண்ண முடியாம போகுது அப்படின்னு. ஓகே. ஸோ வேற எதுவும் சினாரியோஸ் இருக்கா? அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஸோ finally we got this problem statement called how might we change the method of teaching for virtual classrooms. ஸோ ஏன்னா இதுதான் இப்போ இருக்கிறதுலே வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு, எப்படி அவங்களை கண்டென்ட் கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு. அதுல 3 டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் நம்ம எடுத்துக்கோ. லைக் ஸ்டூடெண்ட்ஸால வந்து கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, ஒரு கொலாபரேட்டிவா ஒர்க் பண்ண முடியல, நாலேஜ் ஷேர் பண்ணிக்க முடியல, இந்த பிரச்சனை. இன்னொன்று வந்து அவங்களால ஃப்ரீயா டவுட்ஸ் வந்து கேட்க முடியல, ஒரு ஃப்ரெண்ட்லி மேனர் அந்த ரிலேஷன்ஷிப் பில்டும் பண்ண முடியல. தே காண்ட் ஆஸ்க் ஈஸிலி டவுட், அந்த கிளாஸ்ல முடிஞ்சா போதும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த 3 சினாரியோஸ் வந்து நம்ம பெயின் பாயிண்ட்ஸா எடுத்துக்கலாம். ஸோ லைக் சினாரியோஸ் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆர் ஃபைனல் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஓகே. ஸோ ராஜ்குமார், நீங்க சம்மரைஸ் பண்றீங்களா? நீங்களே பண்ணிருங்க ரம்யா. ஓகே ஃபைன். ஓகே. ஸோ நம்ம வந்து டே 1 வந்து டிஸ்கவரியில என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா, நம்மளை சுத்தி என்னென்ன மாதிரியான, அதாவது சென்னை டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல என்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அட்ரஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுல வந்து ஓட்டிங் நிறைய விதமான பிரச்சனைகளை பத்தி எஜுகேட்டர்ஸ் சொன்னாங்க. ஸோ அதுல வந்து நமக்கு ஃபைனலா வந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, டெக்னிக்கல் அண்ட் டெக்னாலஜி டிஸ்ட்ராக்ஷன் டியூரிங் த ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடைச்சது. ஸோ ஓரியன்டா எல்லாரும் அக்செப்ட் பண்ணது என்னன்னா, வெர்ச்சுவல் அவங்களுக்கு பண்ணும்போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து ஏதோ கடமைக்கேன்னு பசங்க படிச்சுட்டு போற மாதிரி இருக்கு, ஐ மீன் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் இருந்தது. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா, இன்டர்பிரிட்டேஷன்ல அவங்களுக்கு அந்த அந்த பிரச்சனைக்கான ரூட் காஸ் என்ன, ஸோ எந்த பிரச்சனை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கான ரூட் என்ன அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி நம்ம அனலைஸ் பண்ணதுல how might we change the method of teaching for virtual classroom. ஸோ மெத்தட் ஆஃப் டீச்சிங்ல வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணலாம், இந்த ரூட் காஸ் எல்லாம் சரியாகும் அப்படிங்கிற பாயிண்ட்ல நம்ம வந்துருக்கோம். ஸோ அதுல வந்து நமக்கு 3 டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் கிடைச்சிருக்கு. ஒன்று வந்து ஸ்டூடெண்ட்ஸால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, தென் ஒரு கொலாபரேட்டிவ் பிளாட்ஃபார்ம் இல்லை, அண்ட் தென் டவுட்ஸும் ஒரு டீச்சர்ஸ் கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாவோ அந்த ரிலேஷன்ஷிப் பில்டிங்கோ இல்லை டவுட்ஸ் ஆஸ்கிங்கோ அந்த மாதிரியான சினாரியோஸும் நிறைய மிஸ் பண்றோம் இந்த வெர்ச்சுவல் கிளாஸ் ரூம்ல.
ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய விஷயங்களை வந்து அட்ரஸ் பண்றதுக்கான ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆஸ் எ எஜுகேட்டரா நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்றீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல உள்ள பிரச்சனைக்கான ரூட்டை தேடி ஒரு ரைட் ப்ராப்ளமை கண்டுபிடிங்க. ஸோ நேற்று சொன்ன மாதிரி தான் ஒரு 95 நம்மளோட டைம்ல 95% ஆஃப் த டைமை வந்து அவங்க வந்து ரைட்டான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுலே நம்ம ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். ஸோ ரைட்டான ப்ராப்ளமை வந்து அட்ரஸ் பண்ணுங்க. ஸோ இன்னும் நீங்க உங்களோட டிஸ்ட்ரிக்ஸை வந்து செலக்ட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா நாங்கள் சேட்ல வந்து அந்த ஃபார்மையும் மென்ஷன் பண்றோம். ப்ளஸ் வந்து ப்ரைவேட் உங்களுக்கு மெயில்லையும் அதுக்கான ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து சேரும். ஸோ நீங்க இன்னும் உங்களோட டிஸ்ட்ரிக்ஸை சூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா சூஸ் பண்ணுங்க. கம்மிங் Jan 9th வந்து கான்ஃபரன்ஸ் டே. அந்த கான்ஃபரன்ஸ் டே அன்னைக்கு ஒரு 1 minute உங்களுக்கு இதுக்காக டைம் தருவோம். அந்த 1 minuteல நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டோட பிரச்சனையை அட்ரஸ் பண்ணீங்க, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிற விஷயத்த நீங்க வந்து அட்ரஸ் பண்ணலாம். 1 minute தான் நீங்க பேசுற மாதிரி இருக்கும் இந்த ஓவரால் கான்ஃபரன்ஸ்ல. ஸோ இதை பத்தி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா தெரியணும் அப்படின்னா இந்த Day 1 Day 2க்கான ட்ரைனிங்ஸ் நீங்க அட்டன் பண்ணலாம். இன்னும் ஃபர்தரா 3 more days ட்ரைனிங்ஸ் உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் உங்களால இந்த ட்ரைனிங்ஸ்லாம் அட்டன் பண்ண முடியலன்னா நீங்க ரெக்கார்டிங்ஸ் கேட்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா உங்களுக்காக நாங்கள் வந்து ஸ்டடி கைட் அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்டடி கைட்லையும் நீங்கள் ரெஃபரன்சஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். எப்படி ஒரு ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணுறது அப்படின்றதுக்காக மெத்தடாலஜிஸ் எல்லாமே நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹோப்ஃபுல்லி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் த டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கிற பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி நம்ம ஒரு பெட்டரான ஒரு சொல்யூஷனை வந்து அரைவ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா எஜுகேட்டர்ஸ்க்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you so much for